அல்லாஹ்வினுடைய அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய செயல்களில் அல்லாஹ் நம்மை இணைத்திருந்தால் அல்லாஹ் என்னை பாக்கியமாக வைத்திருக்கின்றான் என்று விளங்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன உள்ளத்துல எண்ணுகின்றோம் என்றால், ஒரு நல்ல வீடு கட்டிட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அல்லாஹ்வுத்தாலா அவரை நல்லா வச்சிருக்கான், அவருக்கு அல்லாஹ்வுத்தாலா நிறைய பரக்கத்தை கொடுத்திருக்கான், அல்லாஹ்வுத்தாலா அவரை சந்தோஷமா வச்சிருக்கான். ஆனா நான் 5 நேரம் தொழுகிறேன், கரெக்டா இருக்கேன், தப்பே செய்யல, நான் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு, பிசினஸ் சரியில்லை, பொருளாதாரத்துல வீழ்ச்சி, சொந்த வீட்டுக்கு அலையிடம் கிடைக்க மாட்டேங்குது, வாடகை கொடுக்க முடியல, என்னுடைய உடல்ல நோய் இருக்கு, இப்படி பல பிரச்சனைகள்ல நான் செஞ்சிட்டு இருக்கேன். அல்லாஹ் என் பக்கம் அவனுடைய கவனத்தை திருப்பவே இல்லையே. 5 நேரம் தொழுகிறேன், எல்லாருமே கரெக்டா இருக்கேன், ஆனா அல்லாஹ்வுத்தாலா மனசு வைக்க மாட்டேங்கிறானே, அல்லாஹ்வுத்தாலாவுடைய பார்வை என் பக்கம் திரும்ப மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. முதல்ல நம்முடைய எண்ணத்தை மாத்தணும். அல்லாஹ்வுத்தாலா 5 நேரம் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க, அதுதான் ஞாபகம், அதுதான் பாக்கியம். எல்லாத்தையும் கரெக்டா இருக்க முடியல, ஹலால் ஹராம பேணி ஏமாத்தாம, பொய் சொல்லாம, அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்காம சரியா இருக்க முடியல, இதுதான் பாக்கி, இதுதான் நியாமத்து, இதுதான் பரக்கத். அப்ப அவருக்கு நிறைய காசு வச்சிருக்காரு, நிறைய கடை, அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க். வல்லாஹு ஃபல்லல பஅதகும் அலா பஅதின் ஃபில் ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான், ரிஸ்க்ல உங்களுக்கு மத்தியில கூடுதல் குறைவுகளை நான் வைத்திருக்கின்றேன். அதனால உலகத்தினுடைய செல்வம் கிடைக்க பெறுவது நியாமத், அல்லாஹ்வுத்தாலாவுடைய கவனம் ஃபுல்லா அங்க இருக்கு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா கொடுக்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய நாவுகளில் உள்ளதுல வரக்கூடாது. நம்ம சொல்லணும், எனக்கு பணம் காசு கம்மியா இருந்தாலும், கூட இருந்தாலும், கூட குறைச்சலா இருந்தாலும், எனக்கு அல்லாஹ்வுத்தாலா 5 நேரம் தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. நான் ஒவ்வொரு நேரமும் எனக்கு கொடுத்தது குறைவுதான், நான் பெற்றது குறைவுதான், மற்றவர்களை கவனிக்கும் போது என்னுடைய வாழ்வியல் முறை கொஞ்சம் கீழே தான் இருக்கு, ஆனா நான் டெய்லி அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போறேன், நான் டெய்லி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சொல்றேன், நான் டெய்லி சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, இப்படி நான் சொல்றேனே, இந்த பாக்கியம் இதை விட வேற என்ன பெரிய பாக்கியம்? இதை நாம் என்ன செய்யணும்? பாக்கியமாக கருது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மார்க்கமும் சரி, நாம் பெற்ற அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு அழகிய முன்மாதிரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை கவலைகள் நிறைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே ஆண்டில் 2 பெரும் துயரங்கள் ஏற்பட்டது. வரலாற்றிலே அதற்கு ஆமுல் ஹுஸ்ன் என்று பெயர் வைப்பார்கள். ஒரே வருடத்தில் கதீஜா அம்மையார் 25 வயதில் அவர்களை திருமணம் முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய முழு சொத்து செல்வத்தையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து, கஃபனுடைய நேரத்தில் கஃபன் செய்வதற்கு கூட சரியான ஆடைகள், முழுமையான ஆடைகள் இல்லாத சூழலில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். 8 வயதில் தன்னை பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள், 42 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளை விட பாசமாக தன்னை வளர்த்து ஆளாக்கிய அபூ தாலிப் இருவருடைய மரணமும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துயரத்தை தந்தது. நபி அவர்களுடைய முகம் எப்போதும் கவலை ரேகையில் படர்ந்ததாகவே இருந்தது, முகம் வாடியது. நபி அவர்களுக்கு அந்த சிறு பிராயத்திலிருந்து
அபூ தாலிப் வளர்த்த அந்த நிகழ்வுகள், தனக்காக வேண்டி தன்னுடைய அருமை மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஹிரா மலை குகையில் நடந்து வந்தது, அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே. இந்த சூழலில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி, அவர்களுடைய எல்லா கவலைகளையும் போக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 வானங்களை தாண்டி தன்னிடத்திற்கு அழைத்தார். அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் மியாராஜ். மியாராஜ்னா என்ன? மேல ஏறதுன்னு. அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயீலுடைய துவக்கத்துல சொல்லுவோம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அழைத்து செல்கின்றார். பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கிருந்து 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வோடு பேசிவிட்டு சில பொக்கிஷங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்தார். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், அதே போல நாம் இப்போது ஃபர்தாக எண்ணி கடமையாக ஆக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பேணிக்கையாக தொழுது வரக்கூடிய இந்த 5 நேர தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டது. அவர்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும், இந்த சமூகத்திற்கு கடமையாக ஆக்கப்பட்டது. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய கிஃப்ட் கொடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கே வானத்தை சொன்னாலும் அடுத்து பூமியை பற்றி பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கெல்லாம் வானங்களை பற்றி பேசுகின்றானோ அங்கெல்லாம் பூமியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? நாம் வாழ்வதற்காக வேண்டி பிறந்தவர்கள் அல்ல, மரணிப்பதற்காக வேண்டி பிறந்திருக்கின்றோம். நாம் வாழ்வதற்காக வேண்டி பிறந்தவர்கள் அல்ல, மரணிப்பதற்காக வேண்டி பிறந்திருக்கின்றோம். இந்த உடலில் இந்த உயிர் இருக்கின்ற வரைதான் நமக்கு கண்ணியம், பேரு, மரியாதை, புகழ் எல்லாம். நம்முடைய உடலில் இருந்து இந்த உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் நமக்கு எந்த அட்ரஸும் கிடையாது. நம்முடைய பெயர் செகண்ட்ல மாறிடும், செகண்ட்ல மாறிடும். அதற்கு முன்னாடி அவர்களே, இவர்களே, அவர்கள், இவர்கள், பிஹெச்டி, எச்எஸ்டி, எம்எஸ்டி எல்லாம் போடுவாங்க. மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஏழாம் எப்படி திரும்ப செய்வாங்க? பள்ளியில இன்னாருடைய மகனார் இன்னார் அப்துல்லா மௌத்தாயிட்டார், அவர்களே, இவர்களே, கொடை வல்லலே, ஸ்ரீதேவியே, உதவிக்கரனே, சமூக ஆர்வலரே, எதுவும் வராது. இல்ல பின்னாடி படிச்ச பட்டங்கள் எம்எஸ்டி, பிஇ, பிகாம் எதுவுமே வராது. செகண்ட்ல மாறிடும். அவர்களுடைய ஜனாசா தொழுகை, அவர்களுடைய ஜனாசா தொழுகை வர்றவங்க அப்துல் கதர் எங்க இருக்காரு, அப்துல்லாவை எங்க வச்சிருக்கீங்க கேட்பாங்க. ஜனாசா எங்க இருக்கு? அப்துல் கதர் பாய், அப்துல்லா பாய, ஆயிஷாவை, ஹதீஜாவை எப்போ எடுக்க போறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஜனாசாவை எப்போ எப்போ கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ தூக்குவீங்க. இந்த உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மரியாதை. இப்படி போவோம், இப்படி வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். இந்த மரண நேரம் என்பது, சக்கராத்துடைய நிலை என்பது
அதான் டாபிக். சக்கராத்துடைய நிலை என்பது அது அதை சுவைக்காமல் மரணம் வராது. சக்கராத்துடைய நிலையை சுவைக்காமல் மரணம் வராது. உலகத்தில் நாம் பட்ட எல்லா சிரமங்களையும் மறக்கடிக்கக்கூடிய ஒன்று இருக்கின்றது என்றால் அது சக்கராத்துடைய நிலை. சக்கராத்துடைய நிலை, சக்கராத்துடைய நிலையிலிருந்து யாரும் தப்பிக்கவில்லை. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த கடைசி நோயிட்டிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கின்றார்கள். இந்த யூத பெண் கொடுத்த நெஞ்சினுடைய தாக்கம் என்னுடைய உடல் எலும்புகளை எல்லாம் முறிக்கின்றது ஆயிஷா, என்னால் தாங்க முடியவில்லை என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்லோர்களுடைய நிலைகள், கெட்டோர்களுடைய நிலைகள் என்று குர்ஆன் 2 பிரிவாக பிரிக்கின்றது. பொதுவாக நம்முடைய வீடுகள்ல யாராச்சும் பெரியவங்க இருந்து மூத்தா போகும்போது நமக்கு தெரியறது இல்லை. மரணத்திற்கு முன்பாக அந்த சக்கராத்துடைய நிலைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லோர்களை சிறப்புப்படுத்துகின்றார். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய ரூஹையும் சிறந்த ரூஹாக அல்லாஹ் தருவாங்க. சக்கராத்துடைய அந்த சூழலில் மலக்குல் மௌத் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இறப்பவருக்கு அவர் காட்சி தருவார். நான் மரணிக்கின்றேன் என்றால் எனக்கு தெரியும் மலக்குல் மௌத் வந்துட்டார். எப்போது என்னுடைய அந்த பார்வை அவரை நான் பார்த்துருவனோ சுத்தி இருக்கக்கூடிய யார் பேசுவதும் எனக்கு கேட்காது. சுத்தி இருக்கக்கூடிய யார் பேசுறதும் எனக்கு கேட்காது. சுத்தி யார் இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நம்முடைய உடல் அளவிற்கு உயிர் இருக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து உயிர் இருக்கு அப்படின்னு. அப்படியே இல்லை. நம்முடைய உடல் முழுக்க ரத்தம் எப்படி பரவி இருக்கின்றதோ அதே போல ரூஹ் என்பது, உயிர் என்பது உடல் முழுக்க பரவி இருக்கும். அப்ப அந்த ரூஹை எடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் சக்ராத் என்று சொல்வார்கள். நல்லோர்களாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சலாம் சொல்வான். الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم. மிக விரிவாக பேச வேண்டிய டாபிக், ஆனால் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு தரும். இரண்டாவதாக ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் சுபசோபனத்தோடு அவர்கள் வருவார்கள். والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا والنازعات غرقا. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துன் நாஸிஆத்ல, சில உயிர்களை பலமாக இழுத்து பறிப்போர் மீதானையா. கெட்டவர்களுடைய உயிராக இருந்தால், நல்ல அமல்கள் இல்லாமல், தொழுகை இல்லாமல், அல்லாஹ் அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைவிற்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பாங்க. அதாவது ஒரு ஒரு முள்ளுல ஒரு சேலை சிக்கி அது அப்படியே இழுத்தனா எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேதனை. அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வன்னாஷிதாதி நஷ்தா, வேறு சில உயிர்களை இலகுவாக வெளியேற்றுவோர் மீதாமையா. நல்லோர்களுடைய ரூஹை அல்லாஹ் என்ன செய்வான், இந்த மாவுல உள்ள முடி மாதிரி அல்லாஹ் எடுக்கும். ஆனாலும் கூட அதுவும் வேதனை தான். நான் மரணிப்பதற்கு முன்னால் அந்த சக்கராத்துடைய நிலையினுடைய அந்த தாக்கம் எனக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகளை செய்யும். ஏன் நம்ம தொழுவுங்க, கரெக்டா தொழுவுங்க, ஹலால் ஹராம பேணுங்க, நல்ல விதமா இருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, உலகத்துல உள்ள சிரமங்களை பொருட்படுத்தாதீங்க நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த நிலை லேசாக
யாரெல்லாம் கரெக்டா இமாம் ஜமாத்தோட தொழுது 5 நேரம் பேணிக்கியா தொழுது ஹலால் ஹராம பேணி இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி வாழ்வோமோ அந்த கடைசி ரொம்ப அழகாக. அதுக்குதான் ஒவ்வொரு வாரம் ஜும்மா பயான்ல ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது நோக்கம் அல்ல. சுவனத்தினுடைய மரத்தை, அதனுடைய ஒரு துண்டை மரணிப்பவருடைய மூக்கில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுவான். அவர் அப்படியே இருப்பார். சுவனத்தினுடைய வாடை ஒருவர் நுகர்ந்து விட்டால் 70 வருடங்கள் அந்த வாடை அவருடைய மூக்கை விட்டு போகாது. அடுத்ததாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகை, நீ கரெக்டா தொழுத, நீ நம்மாலுதான், நீ கரெக்டா நோன்பு வச்ச, ஹலால் ஹராம பேணி நடந்த, இருக்க போற இடத்தை பாரு. அதாவது அல்லாஹ் எப்படின்னு சொன்னா, அதே போல மலக்குமார்களுடைய படை வரும். அவங்க கையில பூச்செண்டோட வருவான். எப்படி நம்ம சொல்லுவோம், ஊசி போடும்போது அங்க பாரு அங்க பாரு டக்குன்னு போட்டுருவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னை நேசித்தவர்களை, தன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி, தொழுகைகளை சுன்னத்துகளை முறையாக பின்பற்றி நடந்தவர்களை அல்லாஹ் தஆலா சொல்றதில்லை. உலகத்துல கஷ்டம் தாங்க, ஆனால் எல்லா கஷ்டத்தையும் மறக்கடித்து வாழ்வை இன்பமாக மாற்றக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலை இருக்குல்ல, அதுல அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். இங்க வாடகை வீட்டுல இருக்கும், வீடே இல்லாம இருக்கும், ட்ரெஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அந்த மரணிக்கக்கூடிய அந்த முதல் மனசில் இருக்குல்ல, அதுல சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், கடைசியா என்ன செய்யல, தொண்டை குடிக்க வரும். உயிர் எங்கிருந்து எடுக்கப்படும் சொன்னா நாம நினைக்கிற அனுசரணம் அப்படியே போயிடும். உயிர் போகிறதுன்னு சொன்னா உயிர் போகாது. மலக்குமார்கள் காலுடைய பெரு விரலிலிருந்து உருவ ஆரம்பிப்பார்கள், எடுக்க ஆரம்பிப்பார்கள். நம்முடைய உடல் முழுக்க ரோகம் இருக்கு. வெறுங்காலிலிருந்து துவங்கி கெண்டக்கால், அதுல இருந்து அப்படியே எடுப்பாங்க. முட்டியிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து நெஞ்சி, நெஞ்சிலிருந்து குரல் வரை. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அப்படி வந்து நிக்கும். வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், வஅன்தும் ஹீன, நீங்க உங்களுடைய உயிரை நீங்க பாப்பீங்க. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், மலக்குமார்கள் உங்களுக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க, அவங்கள நீங்க பார்க்க முடியாது. தன்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு மேலே செல்வதை அந்த ஜனாசா பார்க்கும். என்னுடைய உயிர் கைப்பற்றப்படும் போது நான் என்ன செய்வேன் பார்ப்பேன். அதனாலதான் மௌத்தா போன எல்லா ஜனாசாவும், எல்லா மையத்தினுடைய கண்களும் மேல் நோக்கி திறந்திருக்கும். கடைசியில் அந்த கரகரனுடைய சவுண்ட் இருக்குல்ல, அந்த டைம்ல நம்ம கடைசி எல்லாம் பாலை கொண்டு வாங்கன்னு சொல்லி பால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து கருத்தை கனிமா சொல்லி கொடுக்குறது, இருக்கிற மாதிரி தெரிஞ்சு எல்லாம் பாலை கொண்டு வாங்க இருக்கும் போது ஒரு ஆள் கவனிக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டா அப்படின்ட்டு போயிடுறது. மௌத்தா போற நேரத்துல எல்லாம் வாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வாங்க, இருக்கும்போது பார்க்க ஆசைப்படுவார், நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுறது. மௌத்தா போற நேரத்துல போன் அடிச்சு, இப்போ இன்னும் 2 மணி நேரம் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஓடியாங்க. அவருக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது, இப்படி இருப்பார் அவர். ஏன்னு சொன்னா மலக்குல் மௌத் வந்துட்டாருன்னு சொன்னா எல்லாமே ஆஃப், கண்ணு திறந்து இருக்கும், அசைவுகள் இருக்கும், ஆனா பேசுறது கேட்காது. அந்த டைம்ல நான் யாருன்னு தெரியுதா, உங்க பேரை வந்திருக்காரு பாருங்கன்னா அவருக்கு அதை தெரியாது. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அப்ப அந்த உயிர் வெளியேறும் போது எப்படி இருக்கும்? அதாவது நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், இது எல்லாத்துக்கும் நடக்கும். நான் மரணித்தாலும் பெருவிரலில் இருந்து உயிர் அப்படியே கலட்டப்படும். அப்படியே வெளியில போகும்போது அந்த ஒரு சவுண்ட் ஒன்று வரும். இந்த சவுண்டு தான் அந்த மலைக்கு கொண்டு போகக்கூடிய சவுண்ட். இந்த ரூஹை பார்த்த மணிக்கு அப்படியே நிற்கும் பார்வை. முதல்ல நம்முடைய வீடுகளில் ஒரு மையத்து விழுந்துருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல கண்ணை மூடணும்.
அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் போய் என்ன செய்ய மூட முடியாது. மேல் நோக்கி இருக்கின்ற கண்களை மூட வேண்டும். கால் இப்படி இருக்கும், கால் பின்னி பிணைந்து இருக்கும். ஏன் சொன்னா அவ்வளவு வலி. சக்கராத்துடைய வலிங்கிறது 1000 பிரசவ வலிகளை விடக்கூடியது. சுருக்கமா சொல்றதா இருந்தா முதல்ல கண்ணை மூடணும், கால் கை விரல்களை சரி செஞ்சு விடணும். வயிறு உப்பும். ஏன் சொன்னா அந்த காத்து வெளியில வரல. ஃபுல் காத்து உள்ள இருக்கும்போது என்ன செய்யணும், ஒரு கனமான பொருளை அல்லது உப்பு மூட்டை ஏதாச்சும் ஒண்ணு மேல வச்சு என்ன செய்யணும், உடனடியாக கட்டணும். வயிற்று வந்துருச்சுன்னா அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு, ஏன் வெளியில இருந்தா வரணுமா? வீட்டை விடவும் செய்யணும். சப்போஸ் அவர் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னா இப்படியே தான் கிடக்கும். அப்புறம் ஒரு இதை வச்சு கட்டிடுச்சு. முதல்ல மையத் அப்படிங்கிறது அது உயிர் தான் இல்லையே தவிர, ஆனால் எல்லா உணர்வுகளும் ரூஹ் அல்லாஹ் கிட்ட போகும். அல்லாஹ் நல்ல ரூஹாக இருந்தால் அதை சங்கைப்படுத்துவான். அந்த ரூஹை அல்லாஹ் கஸ்தூரி தட்டுல வைப்பான். உலகத்துல இருக்கும்போது 5 நேரம் கரெக்டா தொழுதல்ல, உனக்கு நான் சிரமத்தை கொடுத்த போதும் நீ என்னுடைய பள்ளிக்கு வர்றதை நீ விடல. உனக்கு பணத்துல கஷ்டம்தான், ஆனா நீ ஹலால சம்பாதிச்ச, ஹலாலை நீ பேணி இருந்த, ஹலாலின் பக்கம் நீ போகல. உனக்கு 2 வேலை போச்சுதான். உன்னை பார்த்து உனக்கு தெரியாத ஆளு முட்டா பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனா நீ அதெல்லாம் பொருட்படுத்தாம என்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி நீ உலகத்துல வாழ்ந்தல்ல. அந்த ரூஹை எல்லாம் கஸ்தூரி தட்டுல வைக்கும். உடம்பு கட்டில இருக்கும், ரூஹ் இதுல இருக்கும், கஸ்தூரி தட்டுல இருக்கும். இது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி முடிக்கின்ற வரை அந்த ரூஹ் அங்கதான் இருக்கும். நல்லோர்களுடைய ரூஹ். கெட்டவங்களுடையது அது ரொம்ப கொடுமை. அல்லாஹ் அதை நம்ம கேட்கவும் வேணாம், அந்த மாதிரி நம்மள ஆக்கவும் வேணும். நல்ல விஷயங்களை கேட்டு நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். குளிப்பாட்டும் போதுதான் என்ன ஆகும், அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல அல்லாஹ் அந்த ரூஹை இருக்க வைக்கும். ஜனாசா சில பேர் அப்படி போடு இப்படி போடு, பச்சை பிள்ளைய நாம எப்படி தூக்குவோமோ, பச்சை பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ, அந்த மாதிரிதான் நம்முடைய ஜனாசா என்ன செய்யணும், கையாளப்பட வேண்டும். இங்க முடிச்சு விட்ட வேதனை ஏற்படும். கடைசியா குளிப்பாட்டிலாம் முடிச்சுட்டு அந்த ரூஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். குளிப்பாட்டி முடிந்ததற்கு பின்னால் அந்த ரூஹை அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல நம்முடைய ஜனாசாவை கபரிஸ்தானுக்கு கூட்டிட்டு போகும்போது சுற்றி வருபவர்கள் பேசுவது அந்த மையத்துக்கு விளங்கும். சுற்றி வர்றவங்க பேசுறது எல்லாமே அந்த மையத்துக்கு விளங்கும். பல விஷயங்கள். நம்முடைய இறுதி முடிவு சரியாக ஆகணும். வாழ்றது எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் அல்ல, நம்முடைய கடைசி டைம் எப்படி இருக்கணும். அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். நம்முடைய மரணம் நம்ம கிட்டதான். நாம் ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தால், தொழுகையை சரியாக நாம் கடைபிடித்து அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா, யாருடைய படிப்பையும் பொருட்படுத்த வேணாம், யார் சொல்றதையும் நம்ம அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை சிறப்புப்படுத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா நாம கரெக்டா தொழுது வணங்கி அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினா, நம்மளை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்மளோட பேசுவாங்க. நம்மளுடைய ரூஹ ரீதியின் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ரூஹுகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அல்லாஹ் வச்சிருவோம். நாம் குளிப்பாட்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான், பரிசுத்தமான முறையில நம்முடைய ரூஹ எடுத்துருவோம். இந்த ரூஹு தான் கபர்ல வைக்கப்பட்டதற்கு பின்பு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஏன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை பரிசுத்தப்படுத்திட்டான். இந்த ரூஹு தான் மர்ரப்புக்கன்னு சொன்னா ரப்பி அல்ல. ஏன்னா இப்பதானே பார்த்துட்டு வந்திருக்கு. எப்படி
இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்க அந்த ரூஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மண் மண் நபின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லுவோம். ஏன்? கல்பு கழுவப்பட்டுருச்சு. மதீனத்துன்னு சொன்னா உலகத்தில் அது நாம் வாழ்ந்த அந்த எல்லா வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துவான். ஏன் சொன்னா கேள்வி கேட்கக்கூடிய அந்த மலக்குகள் கருணையாக, அன்பாக, பாசமாக கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். அதனால நம்ம ஜாலியா இருக்கோம், நம்ம அது செய்யறோம் இது செய்யறோம், அல்லாஹ் தஆலா ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கடந்து போறதுல புத்திசாலித்தனம். இது போன்ற விஷயங்களை கேட்கும் போது இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சரியாகணுங்கிற எண்ணமும் அதற்கான திட்டமிடலும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது முடிந்து போகக்கூடியதல்ல, நம்முடைய மரணத்திலிருந்து தான் துவங்குகின்றது. நாம் இறந்ததற்கு பின்னால் எங்க நாம் போய் அடக்கப்படுவோம்? கபர்ஸ்தான். எங்க போய்? மன்னரை வாழ்க்கை தான். இப்போ உதாரணமா இப்ப நான் மூத்தா போயிட்டேன், இன்னும் 500 வருஷம் கழிச்சு கியாமத் வந்தா அந்த 500 வருஷம் நான் கபர்ல தான் இருக்க போறேன். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய இறந்து போன நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் நம்முடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம். இறந்து போய் அவர்கள் நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய மன்னரைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம், நான் நிறைய சம்பாதிக்கல, எங்க அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இப்ப என்கிட்ட காசு இருக்கு ஆனா அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி நாம் ஆதங்கப்பட்டால் அவர்களுக்காக வேண்டி நாம் செலவு செய்வோம். அவங்க இருந்தா செலவு செய்வோம்ல, அந்த பொருளை